நம்முடைய கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த ஒரு வயசு பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுப்போம்? நிறைய விளையாட்டு சாமான்லாம் வாங்கி கொடுப்போம்ல. கார் வாங்கி கொடுப்போம், ஒரிஜினல் காராக கொடுப்போம். 100 ரூபாயில் கார் பொம்மையும் வாங்கி கொடுப்போம், டிராக்டர் பொம்மையெல்லாம் வாங்கி கொடுப்போம். அவன் எல்லாம் பூமியை நோண்டி எடுக்கிற மாதிரி ஒரு சிக்னல் விடுவான், அப்படியே சத்தமெல்லாம் போடுவாங்க. ஒரு வயசு பையன் கையில் தங்கத்தையும் வைரத்தையும் கொடுப்போமா? எங்கே போய் எதை போட்டு வந்தான்னு தெரியாது, யார் கையில் கொடுத்தான்னு தெரியாது. அதே மாதிரி 1 லட்சம் போட்டு வாங்கின ஐஃபோனை கையில் கொடுக்குமா? போட்டானா முடிஞ்சு போச்சு கதை. அதனால் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கின பொருளை அவங்க கையில் கொடுக்குறோமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? அந்த வயசுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. நம்ம என்ன பொருளை கொடுக்குறோமோ அதோடைய மதிப்பு என்ன, அதோடைய அருமை என்ன, அதோடைய பெருமை என்ன, மேன்மை என்ன அப்படிங்கிறது அந்த ஒரு வயசில் அந்த அறிவு இருக்காது, உணர்ந்து கொள்ளுதல் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சேஃபாக ஒரு 100 ரூபா 200 ரூபா பொம்மை வாங்கி கொடுப்போம். ஏன்? உடச்சானா மறுபடியும் இன்னொரு கார் பொம்மை வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குழந்தைகளைப் போல இருந்து விடக்கூடாது. சில விஷயம் இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நம்மை குறித்து தேவனுக்கு இருக்கிற ஒரு பாரம், மகா பெரிய பாரம் என்ன அப்படின்னா, அவர் நமக்கு கொடுத்தவைகளுடைய மேன்மை, அருமை, பெருமை புரியாதவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். உன்னதமானவைகளை கொடுத்திருக்கிறார், அதோடைய பெருமை நமக்கு தெரியாததாமல நம்ம அநித்தியமான விஷயங்களுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம், குமரி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம், வியாகுலப்படுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். 2 பேர் சகோதரர்கள். இப்போ அவர்களுடைய நிலை என்னன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29 34 வசனங்கள். யாக்கோபு ஒரு நாள் சமைச்சிட்டு இருக்கிறான். ஏசா வெளியில் போய் வேட்டையாடிட்டு இப்போ களைப்பாக வரான், அவனுக்கு பயங்கரமாக பசி எடுக்குது. இப்போ தன்னுடைய சகோதரன் கிட்ட கேட்குறான், எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ அந்த காய்ச்சிட்டு இருக்கிறியே சிவப்பான கூழ், இந்த சிவப்பான கூழில் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான்? ரைட்டு, அப்போ நான் உனக்கு கொடுக்கணுன்னா ஒரு கண்டிஷன். என்னது? உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏசா சொல்கிறான், நானே சாக போகிறேன், அவ்வளோ பசியாக இருக்கிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இப்போ என்ன பண்ணுறான்? ஆணையிட்டு கொடுத்துட்டு யாக்கோபு இப்போ ஏசாவுக்கு என்னத்தை கொடுக்குறான்? 34வது வசனத்தில், அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது என்னமோ கூழ் அப்பம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், இதை வாங்கிட்டான், அதை கொடுத்துட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இதை ஆவிக்குரிய ஆழத்தில் நம்ம பார்க்க போறோம். இந்த சிவப்பான பயிற்றங்கூழ் ஆண்டவர் இயேசுடைய ரத்தம், அந்த அப்பம் ஆண்டவருடைய சரீரம். அவன் கேட்ட சேஷ்டபுத்திர பாகம் அப்படிங்கிறது அன்றைக்கு உலகத்தில் முதல் பிள்ளை மரியாதை, கணம் அவனுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் பங்கு அவனுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. உலக பிரகாரமாக அன்றைக்கு சேஷபுத்திர பாகம் ஒரு ஆசீர்வாதமானதாக இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதே மாதிரி தான் இந்த எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை கர்த்தர் விடுவிப்பதற்கு கடைசியில் பார்வோனுக்கு கொடுத்த அடியே தலைச்சந்தான். முதல்ல நிறைய வாதைகளை கொடுத்தார். அப்பெல்லாம் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கல. கடைசி எங்கே கை வச்சார்? தலைச்சம்புள்ளையை தான் கை வச்சார். எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சரங்களையும் கர்த்தர் கொன்று போட்டார் இஸ்ரவேலை விடுவிப்பதற்காக. அதே சமயம் இந்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். உன்னுடைய தலைச்சன்களை நீ ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவினால் நீ மீட்டு கொள்ள வேண்டும் என்ற பிரமாணத்தையும் கொடுத்தார். அந்த ஆட்டுக்கடாவும் ஆவிக்குரிய அர்த்தம் ஆண்டவர் இயேசுவை தான். இப்போ இந்த சம்பவத்தில் கொடுத்தவனுக்கும் தான் என்னத்தை கொடுத்தோன்னு தெரியல, என்னத்தை கோட்டை விடுறான்னு தெரியல, வாங்கினவனுக்கும் தான் என்னத்தை வாங்கினோன்னு தெரியல. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள், என்னுடைய கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். தேவன் அவருடைய மேலான கிருபையினால உன்னதமானவைகளை நமக்கு தருகிறார். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதை கோட்டை விட்டுறோம், அல்பமான விஷயங்களுக்கு அதை கோட்டை விடுறோம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காகலாம் அந்த உன்னதமானவைகளை நம்ம கோட்டை விடுறோம். ஆபிரகாமுக்கு இந்த சோதோம் கொமோராவில் போய் லோத்துடைய குடும்பத்தார் அந்த சோதோம் கொமோரா மக்களை எல்லாம் யுத்தம் செய்து மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வரும் பொழுது இப்போ மெல்கிசேதேக் எதிர்கொண்டு வருகிறார். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஆவிக்குரிய அர்த்தம் புதிய உடன்படிக்கையின் ஆண்டவராகிய ஆண்டவர் இயேசுவைத்தான் மெல்கிசேதேக்கு கிட்ட இருந்து யார் வாங்குறா?
ஆபிரகாம் வாங்குகிறான். இந்த ஆபிரகாமின் மூலமாகத்தான் பின்னாடி ராஜாவும் ஆசாரியனுமாகிய ஆண்டவர் இயேசு வரணும். அவருடைய இரத்தத்தின் மூலமாக மீட்கப்படுகின்ற நட்சத்திர சந்ததி எல்லாமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக வேண்டும். இதுதான் பிதாவுடைய திட்டம். இன்னைக்கு சில சபைகளில் முதல் வாரம் கம்யூன் வச்சிருப்பாங்க. நம்ம கம்யூன் எடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனநிலையில், நம்முடைய கண்ணோட்டத்தில், நம்முடைய கிரியைகளில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 2 மணி நேரம் ஆராதனையில் கலந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு கடமையை நாம் நிறைவேற்றி முடித்து விட்டதாக நம்முடைய மனதில் நினைக்கிறோம். தவறு. யாக்கோபுக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி நமக்கு புரியல. ஆனால் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவன் பெறுவதற்கு முன்பதாக இருந்த அவனுடைய மனநிலை வேற, அதை பெற்றதுக்கு அப்புறம் அவனுடைய மனநிலை வேற. அது பெறுவதற்கு முன் சாராள் நிமித்தம் பார்வோன் கொடுத்த எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். வேலைக்காரர், வேலைக்காரிகள், கழுதைகள் எல்லாம், ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்தான், எல்லாத்தையும் வாங்கிட்டு மாட்டான். ஆனால் எப்போ மெல்கிசேதேக்கோட கையில இருந்து ஆண்டவர் இயேசுவை வாங்கினானோ அதுக்கப்புறம் இப்போ சோதோம் குமார ராஜா சொல்றான், இந்தாப்பா எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, ஜனங்களை எனக்கு கொடுன்னு சொன்னோன்னே இப்போ என்ன சொல்றான்? நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உன்னுடைய ஒரு பாதரட்சியின் வாராயிலும் நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கம்யூன் எடுத்ததுக்கு அப்புறம் வந்திருக்கான். நம்ம எதை வாங்குகிறோம்? நமக்கு தெரிஞ்சே போதகர் நமக்கு கையில் அப்பவும் ரசத்தையும் கொடுக்குறார் அப்படின்ற ஒரு தோற்றத்தின் பிரகாரமாகத்தான் நம்ம அதை பார்க்கிறோமே தவிர, அதை ஆண்டவராக நினைத்து ஏற்றுக்கொண்டோ இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் மாற்றம் வந்திருக்க வேண்டும். நாம் எடுக்கிற முடிவில் மாற்றம் வந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, பார்ப்பா நீ கால் வைக்கிற தேசத்து எல்லாத்தையும் உனக்கும் உன் பின்னாடி வர சந்ததிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனுக்கு அந்த மண்ணு பெருசா தெரிஞ்சது. கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பார், நீ பார்க்கறத எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்பா. எவ்வளவு தூரம் நடந்து திரிய முடியுமோ நடந்து திரி, அது எல்லாம் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அப்படின்ட்டார். எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத்து நதி வரைக்கும் உனக்கும் உன் பின்வர சந்ததிக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிற. கர்த்தாவே இதை நான் சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் அப்படின்னு சொல்ற. உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ எல்லாம் அந்த தகன பலி எல்லாம் வைப்பா, நான் பார் உனக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாயங்கால வேளையில் கர்த்தருடைய அக்கினி அப்படியே சூளையை போல அக்கினியின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த தகன பலி எல்லாவற்றையும் பட்சித்து அவனுக்கு பதிலே கொடுக்குறார். அப்போ அவன் மனசு எதன் மேலே இருந்தது? ஆபிரகாமுடைய மனசு இந்த பூமியில் அழிந்து போகிற இஸ்ரவேல் தேசத்தின் மேலே இருந்தது. ஆனால் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ ஆபிரகாமுக்குள் மாற்றம் வருகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய ஆசை மாறுகிறது, அவனுடைய எண்ணம் மாறுகிறது. இன்னைக்கு நாமெல்லாம் பர்மனன்ட் பில்டிங்க்கு வந்துட்டோம். ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு தேசத்தையே கொடுத்திருந்தார். ஆனால் அவன் எதில் குடியிருந்தானம்மா? கூடாரங்களில் குடியிருந்தான். இது எல்லாமே அனித்தியமானதுன்னு புரிஞ்சுட்டான். இப்போ அவன் எதுக்கு காத்திருக்கிறான்? நான் வாங்கி இருக்கிறனே அப்பமும் திராட்சை ரசமும் உடன்படிக்கையின் ஆண்டவர், இந்த ஆண்டவர் எனக்காக பரலோகம் ஒரு புதிய எருசலேம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்ப்பா. அது திட அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், அசைக்க முடியாத நகரம், அது நித்திய நகரம். இந்த நகரத்திற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போது அவனுடைய ஆசை மாறிச்சா? இப்போ கம்யூன் வாங்குகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷங்களில் என்ன மாற்றம் வந்திருக்கு? எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறதே நம்ம தெரியாமல் செய்து கொண்டோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை மெல்கிசேதேக்கிட்ட இருந்து வாங்கின அந்த அப்பவும் திராட்சை ரசம் புரட்டி போட்டுருச்சு. அப்படி அது வரைக்கும் அவனுக்கு அவிசுவாசம், பயம். போகிற இடத்துலலாம் மனைவிட்ட நீ சகோதரின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட விசுவாசத்தில் பலவீனமாக இருந்த ஆபிரகாமைத்தான் இப்போ அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கினதுக்கப்புறம் விசுவாசிகளுக்கே தகப்பனாக மாறிட்டான். இப்போ யாக்கோபு இந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்காக என்னத்தை கொடுத்துட்டான்? ஆண்டவர் இயேசு அவனோட வம்சத்தில் வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். இப்போ எதை கொடுத்துட்டான்? அந்த திட்டத்தையே கொடுத்துட்டான். இப்போ கொடுத்ததனுடைய காரியம் இப்போ அவனுக்கு எப்போ புரியுது அப்படின்னா, அவங்க அம்மா சொல்கிறாடே ஏசா உன்னை கொல்றேன்னு சொல்கிறா, நீ கிளம்பி போயிடு, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாமங்கிட்ட அனுப்புகிறா.
அப்ப போகிற வழியில பெத்தேலில கர்த்தர் தரிசனம் ஆகிறார். அந்த இடத்துல ஏணியை பார்க்கிறான், தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இதோ உன்னுடைய பிதாக்களுடைய தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய சந்ததி இப்படி பூமியின் தூளை போல இருக்கும். உனக்கும் உன்னுடைய பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு என்ன தெரியுது, எண்ணத்தை கோட்டை விட்டன்னு தெரியும். அங்கே போயிட்டும் முதல்ல அவனுக்கு எதில் மேலே இருக்கு சம்பாத்தியம். 14 வருஷம் இவங்க ராகேலுக்காக வேலை செஞ்சு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுடைய வேலைக்காரிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான். எல்லாம் குழந்தை குட்டிகள்லாம் ஆயிடுச்சு. இப்போ கிளம்புறான். லாபான் கேட்குறான், ஏப்பா கிளம்புற, இன்னும் என் கூடயே இருன்னு சொன்னோடனே, இத்தனை வருஷம் உன் கூடயே இருந்துட்டேன், இனி என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய குடும்பத்திற்காக நான் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போதுன்னு கேட்குறான். இப்போ நம்மளுடைய மனசுலையும் என்னதான் இருக்குது, சம்பாத்தியம் பண்ணணும். இன்றைக்கி 10 மணி நேரம் வேலை செய்கிறேன்னா இன்னும் 2 மணி நேரம் ஓட்டிப்பார். எனக்கு பின்வரும் பிள்ளைகளுக்கு, அடுத்து என்னோட பேர பிள்ளைகளுக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது. நமக்கு ஒன்று புரியல, நம்முடைய சம்பாத்தியம் அவர்களை காப்பாற்ற போகிறது இல்லை, நமக்கே புரியல. அதனால பிள்ளைகளுக்கும் அது புரியல. தேவதூதன் ஒரு நாள் யாக்கோபுக்கு தரிசனமாய் சொல்லுகிறான், பாரு ஆடுகள் எல்லாம் பொழியும் பொழுது எப்படி பொழியுது, எல்லாம் புள்ளி உள்ளவைகள், களப்புள்ளவைகள், வரி உள்ளவைகளா எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நீ கிளம்பு, உன்னுடைய தேசத்துக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் சொல்லுகிறார். அப்பொழுது தான் எதை பற்றி நான் இன்னும் யோசிக்காமல் உக்காந்துட்டு இருக்கிறேங்கிறத யோசிக்கிறான் யாக்கோபு. என் மூலமாக ஒரு உடன்படிக்கையின் ஆண்டவர் எனக்கு வந்தாகணுமே, அவர் என் மூலமாக என்னோட வம்சத்தில் வந்தாகணுமே, நான் போய் அந்த தேசத்துக்கு போகணுமே, கர்த்தர் எனக்கு சுதந்திரித்து கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நான் போகணுமே. நான் இங்கே உக்காந்துட்டு நான் இந்த ஆட்டையே பார்த்துக்கிட்டு இந்த ஆடுகள் இன்னும் 1000 லட்சமாக பெருகிறதே, இதையே சம்பாத்தியத்தை பற்றியே நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனே அப்படிங்கிறது தேவதூதன் பேசும் பொழுது தான் தெரியுது. நம்ம எதை குறித்து சிந்தித்து கொண்டே உட்காந்துட்டு காலத்தை ஓட்டி கொண்டே இருக்கிறோம், விரயமாக்கி கொண்டே இருக்கிறோம். என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, உடன்படிக்கையின் ஆண்டவரே என்னோட வம்சத்தில் வரணுங்கிறது அவருடைய திட்டமாக இருக்கே. அதுக்காக தானே என்னோட தாத்தாவாகி ஆபிரகாமியே கல்தேயருடைய ஊர்லேருந்து கர்த்தர் இங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு. அப்போ அந்த திட்டம் என் மூலமாக நிறைவேறுங்கிறத குறித்தே நான் யோசிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறேனேங்கிறது தேவனுடைய தூதன் பேசும் பொழுது தான் புரிகிறது. அதுக்கப்புறம் கிளம்பி போகிறான். போகும் பொழுது இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த தேவதூதன்கிட்ட கெஞ்சுறான். எதுக்காக கெஞ்சுறான், ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் போக விடேன். ஏன் ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சணும், அவங்க அப்போ தான் ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஏன் ரெபெக்காள் கிட்ட சொல்லிட்டார் கர்த்தர், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த சந்ததி யாக்கோபின் மூலமாக தான் வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தையே கோட்டை விட்டுருக்கோன்னு புரிஞ்சிருச்சு. கதர்னு கதறான், ராத்திரி ஃபுல்லாக அழுகிறான், விட மாட்டேங்கிறான், காலில் பிடிச்சி கெஞ்சறான், எனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்காவிட்டால் அந்த ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவரிடத்தில் அது கொடுக்கப்படும். அப்போ நம்ம இழந்து தேவனிடத்திலிருந்து நம்ம இன்றைக்கு எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லா தலைமுறையினருடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், முன்னோருடைய பாவங்கள், இவை எல்லாவற்றிலிருந்து நம்ம பாவ மன்னிப்பை இன்றைக்கி நம்ம பெற்றுக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசங்கிற நீதியின் சால்வை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சர்வாயுத வர்க்கங்களை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை வழிநடத்தி செல்லும்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவற்றின் அருமையும் மேன்மையும் நாம் உணராதவர்களாய் வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்றார், கொடுத்தவை யாவும் பிடுங்கப்படும். அதனால தான் தாவீது பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே கர்த்தர்ட்ட போய் கதறான், ஆண்டவரே இந்த ராஜாங்கிற ஸ்தானத்திலிருந்து கூட என்னை தள்ளிடுங்க, ஆனால் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ஆனால் அதே அப்படியே சவுலை பாருங்க, அந்த ராஜாங்கிற சீட்டு தான் முக்கியம், அந்த பதவி தான் முக்கியம்னு நினைக்கிறான். 2வது வருஷமே கர்த்தர் அவனை தள்ளிட்டார். தள்ளினதுக்கு அப்புறம் 38 வருஷம் தொடர்ந்து அவன் அந்த பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த பதவி தான் பெருசாக தோணுச்சு, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அவனுக்கு பெருசாக தெரியல.
நம்ம ஒரு பாவத்தையே செஞ்சிட்டோம்னா மறுபடியும் போய் தேவனோட ஒப்புரவாகி ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த பதவி தான் பெருசாக தெரியுது. இப்போ இழந்ததோட அருமை உணர்ந்ததுனால தான் இப்போ யாக்கோபு கதறுகிறான் தூதன்கிட்ட. அப்போ தூதன் அவனை ஆசீர்வதிக்கிறான். புரியுதுங்களா? ஸோ கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ யார்கிட்ட போய் கதறான்? கர்த்தர்கிட்ட போய் கதறான். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறது எல்லாமே நம்முடைய சுய பலத்தினாலோ, நம்முடைய சுய பராக்கிரமத்தினாலோ, அல்ல நம்முடைய திறமைகளினாலோ, நம்முடைய சுய நீதினாலோ நமக்கு கிடைத்தது எதுவுமே இல்லை. எல்லாமே அவருடைய அநாதி திட்டம், அவருடைய பரம ஈவுகள், அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். இப்படி தான் அநேக சமயங்களில் பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான்? தடம் புரண்டு போக வச்சுருவான். அல்பத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட மேலானவைகளை கோட்டை விடும்படியாக பண்ணிடுவான். பாருங்கள், பவுல் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பிக் ஷாட், மல்டி மில்லியனர் ஃபேமிலி பவுலுடைய ஃபேமிலி. பவுல் ஒரே வார்த்தையில் அவை குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணினேன். மாதம் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்குகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் 10 கோடி கொடுக்குறாரு. 10 கோடி கொடுத்துட்டு 10 கோடியாக ஆண்டவர் இயேசுவானா நம்ம என்ன முடிவு எடுப்போம்? இவ்வளோ ஒரு மேலான ஊழியத்தை அப்படியே தூக்கி பேதுரு கையிலேருந்து தூக்கி கொடுத்தாரு ஆண்டவர். புறஜாதிகளுக்கு மத்தியில் போய் ஊழியம் செய்யன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு மனத்தாழ்மை. கோடிகளுக்கு அதிபதி இப்போ இவர் சொல்கிறாரு, சவுக்கடி வாங்குறாரு, மரணத்தின் எல்லை வரைக்கும் நான் போயிட்டு வரேங்கிறாரு. கொடிய சித்திரவதைகள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு. மட்டுமில்ல, எனக்காகவும் என்னுடைய உடன் வேலைக்காரர்களுக்காகவும் என்னுடைய கைகள் வேலை செய்ததுங்கிறாரு. கூடார தொழில் செய்கிறார், வேலை செய்து தனக்காகவும் தன்னோட கூட இருக்கிறவங்களுக்காகவும் சம்பாதிக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தனை முதல்ல வருமா? பவுல் அவன் கட்டி இருந்த கச்சைகளை கொண்டு போய் போட்டால் மரித்து போன பிணங்கள் எழுகிறார்கள். அந்த உருமால்களெல்லாம் போய் போட்டால் அப்படி சொஸ்தமாகறாங்க. அப்போஸ்தலர்களுடைய நிழலை தொட்டவர்கள் சொஸ்தமாகிறார்கள். அப்போ கர்த்தர் எப்படி அவர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? அப்படிப்பட்ட பவுல் தன்னுடைய கைகளினாலே வேலை செய்கிறார்னா எந்த அளவுக்கு தாழ்மை வந்திருக்கணும்? மனத்தாழ்மை இல்லைன்னா செய்ய முடியுமா? அப்படி அதுதான் கம்யூன் பெறுவதனால் வருகின்ற மாற்றங்கள். இது எல்லாம் எனக்குள்ளிருந்து கிரியை செய்கிறது தேவனுடைய நாமம். அது அவருக்கு புரியுது. இது என்னுடைய சுயத்தினால் உண்டானதல்ல அப்படிங்கிற அந்த தாழ்மை இருக்கு பவுல்கிட்ட. தேவன் நமக்கென்று ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் எதற்காகும் அதை மட்டும் நாம் என்ன பண்ணக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது, இந்த வாங்குறானே ஏசா, இவனுக்கும் நம்ம என்னத்தை அவங்ககிட்ட வாங்கினோன்னு அவனுக்கு என்ன பண்ணல, அதோடைய அர்த்தம் புரியல. இவன் பாருங்க, அம்மா தம்பியை மாமா கிட்ட அனுப்பிச்சிட்டான்னு கேள்விப்படுறான். இவனை கொலை செய்யணும்னு நினச்சி அவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு இவனுக்கு தோணுது. ஏற்கனவே அவன் என்ன பண்ணுறான்? புறஜாதிகளிடத்தில் தான் அவன் பெண் எடுக்கிறான். ஈசாக்கும் ரெபேக்காலும் அந்த பெண்களின் நிமித்தம் மிகுந்த மனநோவுக்குள்ளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். மறுபடியும் இஸ்மவேலிடத்தில் போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளையுமே அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயத்தின் சகோதரியுமாகிய மகளாதையும் விவாகம் பண்ணினார். நமக்கு பிடிக்காததை ஒருத்தர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவங்களால நமக்கு ஒரு நஷ்டம் வருது, இல்லை நமக்கு ஒரு மனசில் ஒரு வேதனை வருது, துன்பம் வருது நம்ம நினச்சோம் அப்படின்னா அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக சில விஷயங்கள் செய்வோம். எத்தனை குடும்பங்களில் இந்த மாதிரி காரியங்கள்னால உறவுகளுக்கெல்லாம் சிக்கல் வருது தெரியுமா? எது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுதோ வேணும்னே அவங்களுக்கு பிடிக்காததை செஞ்சு அவங்கள என்ன பண்ணுறது? நோகடிக்கிறது. அந்த உணர்வு அவன் தன்னைத்தானே சீரழித்து கொள்ளுகிறான். அதாங்க நடக்குது. பரத்திற்கு விரோதமாக செஞ்சுட்டு இருக்கிறான். அதை யோசிக்க முடியல அவனால். இப்படி இன்னைக்கு நடக்குதா இல்லையா? சபைகளில் நடக்குதா இல்லையா? இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மாம்சத்தில் நம்ம செஞ்சு விழுவோம். பிசாசு அப்படியே கீழே விழ வைப்பான். உடன்படிக்கையின் ஆண்டவர் வாங்கியிருக்கிறோன்னு தெரியல, தெரியாமல் திரும்ப திரும்ப போய் என்ன பண்ணுறான்? பாவத்தை அவர்கள் மேல் இருக்கிற கோபத்தின் நிமித்தம், எரிச்சல் நிமித்தம் அவர்களை பழிவாங்குறோன்னு நினச்சிக்கிட்டு இவன் தன்னைத்தான் சீரழித்து கொள்ளுகிறான். இன்றைக்கு திருச்சபைகள்லேயும் நடக்குது, குடும்பங்கள்லேயும் நடக்குது. நம்ம ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு வாயில் சொல்கிறது கர்த்தருடைய நாமம், ஆனால் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான செயல்கள், பரத்திற்கு விரோதமான செயல்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த சந்ததிக்கே ரட்சிப்பு கிடைக்கும். ஏதோமியருக்கு அது வரைக்கும் ரட்சிப்பு இல்லை. பின்னாளில் புறஜாதியாரும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக
அன்றைக்கு ஏசா யாக்கோபிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொண்டான்? அந்த பயிற்றங்கூழியும் அந்த அப்பத்தையும் பெற்றுக்கொண்டான். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எண்ணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டதை வைத்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மாதம் நம் கம்யூன் எடுக்கிறோம், அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்குகிறோம், உடன்படிக்கையின் ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அவரை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா என்னோடய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது? நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக நான் மாறிவிட்டேனா? அவருக்குள் நான் மறுரூபப்பட்டு கொண்டு இருக்கிறேனா? உள்ளே வரும் பொழுதே ஒன்று தான் என் மனசில் இருக்கணும், இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன புதிதான காரியத்தை ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க போகிறார். நான் உள்ளே வந்த வண்ணமாக வெளியே போகக்கூடாது. நான் என்னோட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இன்னும் புதிதாக பெற்று வெளியே போகணும். நான் என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் புதிதாக பெற்று வெளியே போகணும். அந்த வாஞ்சையோடு கூட நம்ம உள்ள வரமா? நம்ம யோசித்து பார்ப்போம். ஆபிரகாம் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் மெல்கிசேதேக்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் வாழ்க்கை மாறியது. தான் இழந்தவற்றினுடைய மேன்மை புரிந்து கொண்ட பொழுது கெஞ்சி கதறி பரலோகத்தை நிர்பந்தம் பண்ணி யாக்கோபு திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அதனால தான் ஆண்டவர் இயேசுவோட வம்ச வரலாறுல யாக்கோபுடைய பேர் இருக்குது, மத்தேயில் எடுத்து பார்த்தோம்னா. ஸோ நாம் இவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோமே, எந்த சூழ்நிலையிலும் அதை இழந்து போய்விடுவதற்கு ஏதுவான காரியத்தை செய்யக்கூடாது. கண்களை மூடலாம். உடன்படிக்கையில் எஸ்டடி ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா, அன்பின் உடன்படிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எஸ்டடி அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவரையே எங்களுக்கு கொடுத்தவர், வேறு எதைப்பா நீர் எங்களுக்கு கொடுக்காமல் வைத்திருக்கிறீர்? எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்து விட்டீர் தகப்பனே. இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான காரியங்களையும் பரலோக பிதா நீர் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறீர். அப்பா, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கட்டும். நீர் மேலான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உன்னதமானவைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் கொடுத்தவர்களுடைய மேன்மையும் அருமையும் எங்களுக்கு புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா. எஸ்டடி அறிவில்லாமையினால் சங்காரமான இஸ்ரவேலரை போல கத்தாவே நாங்கள் அப்படி ஆய்விடக்கூடாதபடிக்கு கத்தாவே எஸ்டடி நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவர்களாய், அதற்கு தகுதி உள்ளவர்களாய், ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மனவாட்டியாய் காணப்படுவதற்கு நாங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாய் இந்த பூமியிலே வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நன்றாய் போதித்து உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தொடர்ந்து வழி நடத்தி செல்லும் அப்பா. உம்முடைய சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அப்பா நீர் எங்களை நேர்த்தியாய் எங்களுடைய நடை பிசகி போகாதபடிக்கு, பிசாசுடைய வஞ்சக வழியிலே நாங்கள் விழுந்து விடக்கூடாதபடிக்கு ஆவியிலே எச்சரிக்கை உள்ளவர்களாய் எங்களை வழிநடத்தி செல்லும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.